வணக்கம். கை கால் ஒல்லியா இருக்கு, வயிறு மட்டும் ஊதி உப்பசமா இருக்குது, இல்லைன்னா வயிறு ரொம்ப பெருசாவே இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உண்டான 4 காரணத்தை சொல்றேன், அதை சரி பண்ணிக்கோங்க. காரணம் 1, நம்ம வயிற்று பகுதியோட குடல் அளவு எவ்வளவுனா நம்மளோட கை புஷ்டி அளவு தான் இருக்கும். ஆனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணும்போது அது 4 லிட்டர் கொள்ளளவு குடிக்கிற அளவுக்கு அது விரிஞ்சு கொடுக்கும். இது அதோட இயற்கை தன்மை. அதை விட சில அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல விரிஞ்சு கொடுக்கும். இதுல என்ன விஷயம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாம இருக்கும்போது நம்ம உடம்பு தானாவே வாயுவை இன்னும் அதிகமா உற்பத்தி பண்ணும். இயல்பாவே நம்ம உடம்புல குடல் பகுதிக்கு மேல இருக்கிற பெருங்குடல் பகுதியில இருக்க பாக்டீரியாக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மேக்னீசியம் அப்படி நிறைய வாயுக்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இதுல செரிமானமாகாத மாவுச்சத்து, அளவுக்கு அதிகமான நார்ச்சத்து உணவுகள் செரிமானம் ஆகாம இருக்கும்போது நம்ம குடல் பகுதியில என்னன்னா கேஸ் ஃபார்ம் ஆகி நம்ம வயிறு பெருசாகும். இது காரணம் 1. காரணம் 2 என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க இன்னர் ஆர்கான்ஸ், லிவர், கல்லீரல், ஹார்ட், இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம உடம்புல நீர் சுழற்சி சமநிலை இல்லாம அந்த நீர் என்னன்னா அப்டமனலுக்கும் தோலுக்கும் இடையில போய் ஸ்டோர் ஆயிரும். இது என்ன பண்ணும்னா நம்ம வயிறை உப்பசம் பண்ணி காணிக்கும். இது காரணம் 2. அடுத்தது காரணம் 3, உப்பு அதிகமா உள்ள உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனால நம்ம உப்பு என்ன பண்ணும்னா நீர் அளவுக்கு அதிகமா உறிஞ்சும். நீர் அளவுக்கு அதிகமா உறிஞ்சதுனால நம்ம உடம்புல நீர் ஸ்டோரேஜ் வயிற்று பகுதியில ஸ்டோர் ஆகி அது என்ன பண்ணும்னா இன்னும் வயிற்று உப்பசமா காணிக்கும். மெயின் ஒரு ரீசன், 4th காரணம், மெயினான ஒரு காரணம் என்னன்னா, உங்க வயிற்று பகுதியில இருக்க கோர் சதைனா சைடு ஆப்ளிக்ஸ்பாங்க. அந்த சதை எவ்வளவு உங்களுக்கு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட வயிற்று பகுதி முன்னாடி தள்ளுறது குறையும். என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்று குடல் பகுதியில போய் இருக்கும்போது உங்களோட கோர் பகுதி வலிமையா இருந்தால் அதை வயிற்ற ஃப்ரெண்ட்ல தள்ளாம புஷ் பண்ணி தள்ளாம ஒரு சமநிலையில இருக்கும். உங்க வயிறு நார்மலா இருக்கும். உங்க கோர் பகுதி வீக்கா இருக்கக்கூடிய நேரம் நீங்க சாதாவா சின்னதா ஒரு உணவு எடுத்தாலும் அது என்ன பண்ணும்னா உங்க வயிறை ஃப்ரெண்ட்ல தள்ளி காணிக்கும். இந்த முக்கியமான 4 காரணங்கள் தான் கை கால் ஒல்லியா இருந்தாலும் வயிறு மட்டும் பெருசா இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள். இந்த 4 காரணங்களையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வயிற்று உப்பசமும் சரி, கேஸ்னால ஃப்ரெண்ட்ல இருக்கிறதும் சரி, நீர்னால உங்க வயிறு ஃப்ரெண்ட்ல இருக்கிறதும் சரி பண்ணிக்கலாம். நீங்க இயல்பான உடல் நிலையில இருப்பீங்க. இனிமேல் வர வீடியோக்கள்ல இந்த 4 காரணத்தையும் சரி செய்யறதுக்கான பயிற்சி மற்றும் உணவு முறைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இத வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல ஒவ்வொரு காரணத்துக்கான பயிற்சி மற்றும் உணவு முறையில சொல்றேன்.